ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்திக்கலாங்க. மிளகு நல்லா பொரிய விட்டோன்னே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். 20 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சிங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கி வர டைமில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி அதோடையே சேர்த்திட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின கடைசியில் இப்போ வந்து அதோட மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அப்படி சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மட்டன் மசாலாவோடைய பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கிடலாங்க. இப்போ கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அப்படி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு கூட சேர்த்தியாச்சு. அது ஆறுன கடைசியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மட்டனை வந்து குக்கரில் சேர்த்திருக்கலாங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். குக்கரில் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்திடலாங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு பார்த்து இப்போவுமே மட்டனில் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் அதோடையே சேர்த்திக்கணும். க்ளீனாக எல்லாம் மசாலாவெல்லாம் அதில் மட்டன்லேயே போட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா வந்து மட்டனில் வந்து உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கும். இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்குறேங்க. ஜாஸ்தி தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தண்ணி ஆகும். ஏன்னா அது மட்டன் வேகும் போது அதுலேருந்து அந்த தண்ணி வந்து விடும். அதனால 2 டம்ளர் அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். இப்போது நான் ஒரு 3லேருந்து ஒரு 5 விசில் வச்சு நான் எடுக்க போகிறேங்க. ஆல்ரெடி வந்துருச்சு விசில், 5 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இப்போது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிரேவியை வந்து தாளிக்கலாங்க. நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 2 பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா வதங்கின கடைசியில் நம்ம வந்து குக்கரில் இருக்கிற மட்டன் எடுத்து கடாயில் ஊற்றிடணுங்க. திருப்பி வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். 5 விசில் விட்டாச்சுன்ட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்க. அந்த கடாயில் தாளித்த கடைசியில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும்போது வந்து உங்களுக்கு மட்டன் வந்து கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.